உங்கள காயப்படுத்தணும் அப்படின்னு நெனைச்சவங்கள நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு என்னைக்காவது நெனைச்சது உண்டா? யோசிச்சது உண்டா? ஒருவேளை நீங்க அவங்கள விட்டு வந்திருக்கலாம். ஆனா, அவங்கள மன்னிச்சுட்டீங்களா? இந்த இடத்துல நான் அவங்கள மன்னிக்கிறது அப்படின்னு சொல்றது, அவங்க பண்ண எதுவுமே இல்லன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க பண்ண எதுவுமே நமக்கு கஷ்டம் குடுக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்க நம்ம உறவுகள், நம்மளுடைய ரத்த உறவுகள், நமக்கு வேண்டியவங்க, நாம விரும்புறவங்க அப்படின்றதுக்காக, அவங்க நமக்கு குடுத்த கஷ்டங்களையும், காயங்களையும் பொறுத்து போறது இந்த மன்னிப்பு கிடையவே கிடையாது. அப்ப மன்னிப்புனா என்ன? மன்னிப்பு அப்படின்றது உங்களுக்கே தெரியாம, அவங்க மேல நீங்க கோபமும், பழிவாங்குற எண்ணமும் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அது இன்னமும் உங்கள அவங்களோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்குது. அதனால தான் நீங்க வலிய உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல இந்த மன்னிப்பு நீங்க அவங்களுக்கு குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க அதிலிருந்து வெளியில வந்துருவீங்க. திரும்பவும் சொல்றேன், நீங்க அவங்கள மன்னிக்கணும் அப்படின்றது, அவங்கள ஏத்துக்க சொல்லல, அவங்கள ரீகனெக்ட் பண்ண சொல்லல, உங்கள நான் ஃபோர்ஸ் பண்ணல, அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்ம வலிகள் பொய் அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்க வந்து நம்ம நல்லதுக்காக தான் பண்ணாங்க அப்படின்னு அவங்க சொல்றத நான் அவங்கள நம்பவும் நான் சொல்லல. ஆனாலும், அந்த வலியிலேருந்து விடுபட முடியாம இன்னமும் அந்த காயத்தோடைய வலிய நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அத விடுபடாம இருக்கறதுக்கு ஒரு காரணம், அவங்க மேல உள்ள கோபமும், பழிவாங்குற எண்ணமும். இந்த எபிசோட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது தான். எனக்கு புரியவே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா, அந்த பெயின்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ப விட்டு நாம வந்ததுக்கு அப்புறமும், அந்த ஸ்ட்ரகிள் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள மன்னிக்கிறது அப்படின்றது. இந்த இடத்துல மன்னிப்பு அப்படின்றத சில பேரு தவறா புரிஞ்சுகிட்டாங்க. அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னா, அவங்க பண்ணதெல்லாம் ஏத்துக்கணும், அவங்கள ஏத்துக்கணும், பழசெல்லாம் மறந்துறணும். அது கிடையவே கிடையாது. மன்னிப்பு அப்படின்றது அது கிடையவே கிடையாது. உங்கள அவங்க கிட்டேருந்து ரிலீஸ் பண்ண வைக்கிறது தான் மன்னிப்பு அப்படின்றது. ஸோ அத பத்தி தான் இந்த எபிசோட்ல இன்னைக்கு நான் பேசப் போறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் பாட்காஸ்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு ஹவ் டு ஃபர்கிவ் தம் ஃபார் அவர் சேக். நம்மளுடைய நலனுக்காக நாம அவங்கள, நமக்கு காயம் ஏற்படுத்தினவங்கள, நம்மள வலி குடுத்தவங்கள, நம்மள டாக்ஸிக் என்விரான்மெண்ட்ல வச்சிருந்தவங்கள எப்படி மன்னிக்கலாம்? அப்படின்றதான் என்னையோட தலைப்பு. சரிங்களா? ஸோ சில நேரம் நம்மளுடைய அவங்க மேல நமக்கு இருக்கிற கோபம், அந்த காயத்தோட அவங்க கூட நம்மள எமோஷனலா கீப் அப் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். தான் நான் சொல்றேன், ஹீல் ஆகணும் அப்படின்னா, அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த கேள்விய மாத்தணும். என்னை எது இன்னமும் காயப்படுத்திட்டு இருக்கோ, அதுலேருந்து நான் என்னை எப்படி ரிலீஸ் பண்ணிக்க முடியும்? அது எப்படி முடியும் அப்படின்னா, நீங்க அவங்கள மன்னிக்கிறதால மட்டும்தான் முடியும். அவங்கள எப்படி மன்னிக்கலாம்? அத இந்த எபிசோடு முழுக்க நாம பார்க்க போறோம். இதுல முதல் பார்ட்டா நான் சொல்றது, ஃபர்கிவ்னஸ் மன்னிப்பு அப்படின்றது ஏன் இவ்ளோ கடினமா இருக்குது? இவ்ளோ கஷ்டமா நம்ம ஃபீல் பண்றோம்? அவங்கள மன்னிக்கிறத நாம ஏன் கஷ்டமா ஃபீல் பண்றோம்? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மன்னிப்பு அப்படின்ற வார்த்தைய தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறது தான். உண்மையிலேயே இதுவரைக்கும் உங்களுக்கு மன்னிப்பு அப்படின்னா என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க பண்ணத மறந்துடுறது, அவங்க குடுத்த வலிய தூக்கி போட்டுறது, அவங்க வந்து நம்ம உறவுகள் அப்படின்றதுனால அவங்கள திரும்ப ஏத்துக்கிறது, இல்ல அவங்க வந்து அவங்கள அவங்கள மன்னிச்சு திரும்ப வந்து அவங்க கூட ரீகனெக்ட் ஆவறது, இல்ல நம்மளுடைய வலிகள் எல்லாத்தையுமே ஒதுக்கி தள்ளிட்டு நம்மள ஃபோர்ஸ் பண்ணி அந்த உறவ தக்க வைக்கிறது. இது மன்னிப்பு கிடையவே கிடையாது. உண்மையான மன்னிப்பு என்ன அப்படின்னா, அவங்க நமக்கு குடுத்த காயங்கள்ல இருந்தும், ரணங்கள்ல இருந்தும், வலிகள்ல இருந்தும் நம்மள நாமள விடுவிச்சுக்கிறது மட்டும் தான் உண்மையான மன்னிப்பு. அதுக்கு அவங்க வேணுங்கிற அவசியமே கிடையாது.
இந்த இடத்துல ரொம்ப ஹானஸ்டா சொல்ல போகணும் அப்படின்னா, நமக்கு மன்னிப்பு அப்படின்றது இம்பாசிபிளான ஒரு விஷயமா தான் தோணும். ஏன்னாக்க, நம்ம அந்த டாக்ஸிக் என்வைரன்மென்ட்ல இருந்த வரைக்கும், நாம தப்பா புரிஞ்சிருக்கப்பட்டிருப்போம். நம்மளுடைய நம்பிக்கைய உடைச்சிருப்பாங்க. அடிச்சு உடைக்கிருப்பாங்க. நம்மளுடைய எமோஷன்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அத டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. நாம நம்ம ரியாலிட்டிய நம்மள கேள்வி கேட்க வச்சிருப்பாங்க. இதனால இப்படிப்பட்ட ஒருத்தவங்கள, இந்த மாதிரியான என்ன எமோஷனலா பாதிச்ச ஒருத்தவங்கள, நான் ஏன் மன்னிக்கணும்? வை ஷுட் ஐ ஃபர்கிவ் சம்மன் ஹூ ஹர்ட் மீ? என்ன காயப்படுத்தின ஒருத்தவங்கள நான் எதுக்காக மன்னிக்கணும்? அப்படின்ற அந்த கேள்வி வர்றது நியாயம்தான். அந்த கேள்வி வந்து ரொம்பவும் அர்த்தமான கேள்விதான். ஆனா, அந்த வலி வந்து உங்களுக்கு ரொம்ப ஆழமா இருக்க இருக்க, இந்த மன்னிப்பு அப்படின்றது ஒரு அன்ஃபேர் ஜஸ்டிஸே இல்லாத மாரி தான் உங்களுக்கு தோணும். ஏன்னாக்க, அந்த வலிய நீங்க இன்னும் உணர்ந்துகிட்டே இருக்கீங்க. அதனால அவங்க மேல உங்களுக்கு கோபம் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கே தெரியாம உங்கள அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த கோபத்தின் மூலியமா. அதனால தான் உங்களால மன்னிக்கவும் முடியல. அந்த காயத்த விட்டு வெளியில வரவும் முடியல. இதன் காரணமா தான் மன்னிப்பு அப்படின்றது நமக்கு ரொம்ப கஷ்டமா நமக்கு ஃபீல் ஆகுது. சரி. 2வது பார்ட்டா நான் சொல்றது, ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்றது கிடையவே கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். உங்களுக்கு இது புதுசா கூட இருக்கலாம். மன்னிப்பு அப்படின்றதுக்கு நான் குடுக்குற விளக்கம் உங்களுக்கு புதுசா கூட இருக்கலாம். ஃபர்கிவ்னஸ் அப்படின்னா எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்றது சத்தியமா கிடையவே கிடையாது. இந்த இடத்துல தான் நெறைய மக்கள் போராடுறாங்க. புரிஞ்சுக்க போராடுறாங்க. ஃபர்கிவ்னஸ் அப்படின்னா என்ன கிடையாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்ன நடந்ததோ அத அத்தனையும் அக்செப்ட் பண்றது கிடையவே கிடையாது. உங்க வலிகள மினிமைஸ் பண்றது கிடையவே கிடையாது. என்ன நடந்ததோ அத மறந்துடுறது சத்தியமா கிடையாது. உங்கள திரும்ப நீங்க புரொடெக்ட் பண்றத நிறுத்திட்டு அவங்கள ஏத்துக்கிறது அதுவும் கிடையவே கிடையாது. ஃபர்கிவ்னஸ் அப்படின்னா சிம்பிளா சொல்லப் போனோம் அப்படின்னா, அவங்க உங்களுக்கு குடுத்த வலிகள் உங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. உங்க இன்னர் வேர்ல்ட கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நீங்க வாழ்க்கையில அடுத்த படி எடுத்து வைக்கிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நீங்க வாழ்க்கையில முன்னோக்கி போகிறத தடுத்து அவங்க பிடிச்சு இழுக்கறதுக்கு நீங்க அத அலோவ் பண்ணக்கூடாது. இதுதாங்க மன்னிப்பு அப்படின்றது. ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும். என்னடா மன்னிப்புன்னா இவ இப்படி சொல்றாளே! அதுதான் உண்மையான மன்னிப்பு. அப்படி நீங்க மன்னிச்சு அவங்க குடுத்த அந்த காயங்கள்லேருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா, அவங்க மேல உங்களுக்கு கோபம் இருக்காது. ஒண்ணுமே இருக்காது. நீங்க நியூட்ரல் ஆயிடுவீங்க. ஏன்னா, இத நான் உணர்ந்ததுனால நான் சொல்றேன். என்னோட சின்ன வயசுலருந்து ஒரு நார்சிஸ்டிக் டைனாமிக்ஸ்ல உள்ள தான் நான் இருந்தேன் நானு. கொஞ்சம் கூட எனக்கு அன்போ, ஆறுதலோ, அக்கறையோ என்னான்னு கேட்கவும் ஆள் இல்லாம அது அத்தனையுமே திரும்ப திரும்ப ஒரு நாள் போறதே யுகமா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன நடக்குமோ? நாளைக்கு என்ன நடக்குமோ? நம்ம பண்ணாததுக்கெல்லாம் நம்மள போட்டு இந்த மாரி கொல்றாங்களே! அப்படின்னு அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அப்போ அந்த சின்ன வயசுல எனக்கு எந்த ஒரு விவரமும் தெரியாத வயசுல அது என்னை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும்னு பாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அது அப்படியே என்னோட கேரக்டர் அசாசினேஷனா மாற ஆரம்பிச்சுது. எதுக்கெடுத்தாலும் அசிங்கமான வார்த்தைகள், கண்டவங்களோட சேர்த்து வச்சு பேசுறது, கண்டவங்களோட அ பண்ணாத தப்புக்காக நான் வந்து அ திட்டு வாங்குனது. என்னை யாராவது ஒருத்தர் அப்யூஸ் பண்றாங்க அப்படின்னு நான் போய் சொன்னேன் அப்படின்னாக்க, அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. நீ தான் அத பண்ணியிருப்ப. நீ அவங்களுக்கு கண்ண காட்டியிருப்ப, நீ அவங்களுக்கு கையசைச்சிருப்ப, நீ சிக்னல் குடுத்திருப்ப, நீ தலைய திருப்பியிருப்ப, ஆட்டியிருப்ப, நீ ஏதாச்சும் பண்ணியிருப்ப. அத வச்சுக்கிட்டு தான் அவன் உன்கிட்ட அந்த மாரி நடந்துக்கிட்டான். நீ வந்து குனிஞ்சு தலை நிமிராம நீ போனீன்னா, அவங்க உன்கிட்ட ஏன் வந்து அவன் அந்த மாரி நடந்துக்கிறான்? அப்படின்னு சொல்லி என்ன தான் அடிச்சாங்க. நான் தான் அதுக்கு காரணம்னு என்ன தான் அடிச்சாங்க. உண்மையிலேயே இங்க நான் காரணம்ன்றதுக்காக அவங்க என்ன அடிக்கல. எனக்கு நடந்த அபியூஸ தட்டி கேட்க அவங்களால முடியல. இயலாமை, ஆற்றாமை, கோழைத்தனம். அத என் மேல காட்டி, அவங்க அவங்களோட இயலாமைய தீர்த்துக்கிட்டாங்க. இப்படிதான் போச்சு எனக்கு. ஸோ ஒரு கட்டத்துல எனக்கு உறவுகளும் வெறுத்து போச்சு. என் மேல எனக்கு இருந்த இந்த உடம்பு, இந்த உணர்வுகள் அப்படின்றதே எனக்கு வெறுத்து போற அளவுக்கு
அந்த நார்சிஸ்டிக் டைனாமிக் என்னை கொண்டாந்து விட்டுடுச்சு. ஒரு கட்டத்துல கல்யாணமாவது எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்பினேன். பட் அதுலயும் எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணாங்க பாருங்க, அதைத்தான் தாங்கிக்க முடியல. அதனாலதான் ஒரு கட்டத்துல சூசைட் ட்ரை பண்ணதே அதனாலதான். ஸோ இந்த அளவுக்கு என்னுடைய வலிகள் அப்படின்றது என் கூடவே வளர்ந்து வந்தது. அப்ப எந்த அளவுக்கு அந்த வலிகள் என் கூட இருந்திருக்கும். ஆனா இப்போ அது அத்தனை வலிகள்ல இருந்தும் மீண்டு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழறேன் அப்படின்னா அவங்கள சீப்போ அப்படின்னு விட்டதுதான். அவங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க பண்ணதுக்கு வந்து வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது, அவங்க பண்ணதை உணரணும், எதுவுமே எனக்கு தேவையில்லை. இது எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க உறவே எனக்கு தேவையில்லைன்னு நான் விட்டுட்டேன் நான். ஸோ அந்த அளவுக்கு இந்த மன்னிப்பு அப்படின்றது என் வாழ்க்கைய நான் சரிப்படுத்த எனக்கு உதவி செஞ்சது. மூணாவதா நான் சொல்றது, நமக்கே தெரியாம அவங்க மேல உள்ள கோபத்தினால அவங்க கூட நம்ம எமோஷனலா அட்டாச் ஆயிருக்கும். ஏன்னா ஒரு வலி மிகுந்த எக்ஸ்பீரியன்ஸ், பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் நம்மளுடைய கோபம் வந்து நம்ம கோபம் உள்ளுக்குள்ள இருக்கும், ஆனா அதை வெளிக்காட்டியிருக்க மாட்டோம். ஸோ அப்போ ஒரு சம்பவத்துக்காக இந்த கோபத்தை உள்ளுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருப்போம், கோவப்பட்டு ஏதோ பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதா நினைச்சிருப்போம் நாம. ஆனா அந்த என்ன ஆகும் சம்டைம்ஸ், அது வந்து ப்ரொடெக்ஷன் கிடையவே கிடையாது. நம்மளை என்ன பண்ண வைக்கும், அதை பத்தி அடுத்தவங்கள்ட்ட பேச வைக்கும், நம்ம இயலாமையை பத்தி பேச வைக்கும், நமக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு புலம்ப வைக்கும். பட் இதெல்லாம் நம்ம பண்றதுனால நம்ம திரும்ப திரும்ப அவங்க கூட எமோஷனலா அட்டாச் தான் ஆகிறோம். அவங்கள விட்டு எட்ட வரல, அவங்க கொடுத்த அந்த வலிகளை விட்டும் நாம எட்ட வரல. நாம அதை திரும்பி ஓட்டுறதுனால, ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்றதுனாலயோ, கோவப்படுறதுனாலயோ, இல்ல ஜஸ்டிஸ் கேட்டு நிக்கிறதுனாலயோ எமோஷனலா அவங்க கூட திரும்ப கனெக்டட் தான் ஆகிறோம். அந்த கான்வர்சேஷனை திரும்ப திரும்ப ஓட்டி பார்ப்போம். நமக்கு கிடைக்காத ஒரு ஜஸ்டிஸ், ஒரு நியாயத்தை, நீதியை எதிர்பார்த்து அடுத்தவங்கள்ட்ட புலம்புவோம். இது நடந்தாதான் நான் அமைதியாவேன், அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்க பேசின பேச்சுக்கு வருத்தப்படணும், அப்படின்னு நடந்தாதான் நான் அமைதியாவேன் அப்படின்னு ஒரு லிமிட்டட் பிலீஃபை நமக்குள்ள வளர்த்துக்கிறது. இது எதுவுமே நம்ம உணராம நமக்குள்ள இன்னும் மேல மேல காயத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இது அந்த வலி நமக்குள்ள உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்குது, நமக்கே தெரியாம நாம அதை உயிரோட வச்சிருப்போம் அந்த வலியை. ஸோ இந்த இடத்துல அந்த வலியிலேருந்து நம்மளை பிரிச்சு எடுக்கிறது தான் ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது. நம்மளை அதுதான் அங்க ஃப்ரீ பண்ணும். சில நேரம் நாம ஃப்ரீயா இருக்கணும், இந்த வலிகள் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா அது அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறதுனால நடக்காது, அவங்க வந்து வருத்தப்படுறதுனால நடக்காது, அவங்க வந்து ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்றதுனால நடக்கவே நடக்காது. நீங்க எப்போ அந்த வலியிலிருந்து வெளியில வரீங்களோ அப்பதான் நீங்க ஃப்ரீ ஆவீங்க. புரியுதுங்களா? 4வது பாயிண்ட், உங்களால எந்த ஒரு ரீகன்சிலியேஷனும் தேவையில்லை, அது இல்லாமலே உங்களால மன்னிக்க முடியும். அவங்க வந்து அவங்கள நீங்க நம்பணும்னு அவசியம் கிடையாது. இது இந்த இடத்துல வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம், ரொம்ப ஆழமான விஷயமும் கூட. ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது நீங்க அவங்கள நம்பணுன்றது கிடையாது, அவங்க கூட ரீகனெக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, உங்களுடைய பவுண்டரிஸை ரிமூவ் பண்ணணுன்ற தேவை இங்க கிடையாது, நீங்க திரும்ப போக வேண்டிய அவசியமே இல்லை. இது எதுவுமே பண்ணாம உங்களால அவங்கள மன்னிக்க முடியும். ஆனா உங்களை இன்னமும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன வேணும், அந்த பெயின்லேருந்து ரிலீஸ் ஆகணும். அதே சமயம் அந்த பெயின் திரும்ப உங்களுக்குள்ள வரக்கூடாது. இது ரெண்டுமே நடக்கணும். அந்த பெயின்ல இருந்து வெளியில வரணும். எதன் மூலயமா நடக்கும், அவங்கள மன்னிச்சு தூக்கி போடுறதுனால நடக்கும். நீங்க திரும்ப அந்த பெயின் உங்களுக்குள்ள வரக்கூடாது. எப்படி நடக்கும், அவங்கள திரும்ப உங்க வாழ்க்கைக்குள்ள அலோவ் பண்ணாம இருந்தா மட்டும்தான் நடக்கும். இது ரெண்டுமே நடக்கணும் அப்படின்னா நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அவங்கள மன்னிச்சு தூக்கி போடணும். அடுத்து 5வது பார்ட்டா இதுல நான் சொல்ல வர்றது, மன்னிப்பு அப்படின்றது கிரீஃப், துக்கப்படுறது அப்படின்னு சொல்லுவோம்.
அது என்ன அப்படின்னா, இந்த மன்னிப்பு வந்து உடனடியா இம்மீடியட்டா நடந்துராது. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வருத்தத்த உணரணும். நீங்க உணரணும். கோபத்த உணரணும். உங்களுக்கு மன்னிப்பு அப்படின்றது அந்த இடத்துலேருந்து வரவே வராது அப்படின்றதையும் உணரணும். என்ன நடந்துச்சோ அத அக்செப்ட் பண்ணணும். மாத்த நினைக்கக்கூடாது. மறக்க நினைக்கக்கூடாது. நீங்க என்ன நடந்ததோ அதத்தான் அக்செப்ட் பண்ணணுமே ஒழிய, அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்றத அக்செப்ட் பண்ண நான் சொல்லல. புரிஞ்சுக்கோங்க. ஸோ, நீங்க ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் மன்னிக்க வேணாம். எமோஷனல் சப்ரஷன் பண்ணி மன்னிக்க வேண்டாம். டைம் எடுக்கும். தப்பே கிடையாது. ஆனா, நேர்மையா மன்னிச்சு தூக்கி போடுங்க. பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க. அவங்கள மன்னிச்சுட்ட மாதிரி பெர்ஃபார்ம் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்களத்தான் காயப்படுத்தும். புரியுதுங்களா? அடுத்து. அத விடுறதுக்கு, அவங்கள தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணும்? சில சில ஒரு ஒரு பாயிண்ட்ல நம்ம சில விஷயம் உணருவோம். அந்த பெயின நமக்குள்ளே பிடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? அந்த பெயின நாம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பலன்? அது நம்மள எமோஷனலா எக்ஸாஷன் அடையத்தானே வைக்குது. அத நாம ஏன் உணர மாட்டேன்றோம்? அந்த பெயின்ஃபுல் மெமரிஸ ரீப்ளே பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது? திரும்ப திரும்ப கோபம் தானே அதிகமாகுது. இந்த இடத்துல உங்கள அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க நிறைய செய்வீங்க, யோசிப்பீங்க. அந்த பொறுப்ப அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா, இந்த இடத்துல நம்ம இங்க என்ன கேட்கணும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல இன்னமும் எமோஷனலா அவங்க கூட டை அப் ஆக விரும்புறேனா? இந்த கேள்விய கேட்டு பாருங்க. எமோஷனலா அவங்க கூட நீங்க டை அப் ஆக விரும்புறீங்களா? உங்களுக்கு திரும்ப அந்த ஆசை இருக்குதா? இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்கள ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது. இல்ல அப்படின்னா, நீங்க திருந்தி மீண்டு வந்துருவீங்க. ஸோ இந்த கேள்வி தான் எல்லாத்தையுமே மாத்தும். உடனே மாத்தாது, கொஞ்சம் கொஞ்சமா மாத்தும். ஸோ உங்களுக்கு க்ளோஷர் வேணும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்றத நிறுத்திட்டு, எனக்கு நான் முக்கியம், என் அமைதி முக்கியம், என் வாழ்க்கை முக்கியம், என் வாழ்க்கையோட முன்னேற்றம் முக்கியம். அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். அந்த வழிய நான் சரிப்படுத்தி நான் முன்னேறி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்க போக ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, லெட்டிங் கோ அப்படின்றது உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். அதே மாதிரி ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது ரொம்ப சத்தமாலாம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க ட்ராமா பண்ணணும், சீன் பண்ணணும், அவங்கள கேள்வி கேட்கணும், சட்டைய புடிச்சு உழுக்கணும், தேவையே இல்ல. அவங்க முன்னாடி நிக்கணும், முன்னாடி வரணும், அதுவும் தேவையே கிடையாது. இது எதுவுமே இல்லாம, நீங்க அவங்கள மன்னிச்சுட்டா அப்படின்னு உங்க மனசுல வச்சுக்கிட்டு, நீங்க எட்ட வந்துட்டாலே போதும். சில நேரம் இது என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த வலி, அவங்க எனக்கு குடுத்த வலி, என்ன டிஃபைன் பண்ண நான் விடமாட்டேன். அவங்க எப்படியாச்சும் மாறிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை என்னை ஏமாற்ற நான் விடமாட்டேன். என்னுடைய அமைதிக்கு அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்ப நான் எனக்குள்ள வச்சுக்க மாட்டேன். இப்படி நீங்க உட்கார்றது தான் உண்மையிலேயே ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒருத்தவங்கள மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னா, அவங்க உங்களுக்கு குடுத்த வலிகள வந்து நீங்க திரும்ப திரும்ப ஓட்டி பார்த்து உங்களுடைய வலிகள இன்னும் அதிகமாக்கிட்டு, அவங்க மேல கோபத்த அதிகமாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இத எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படின்ற தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமும், அத செயல்படுத்துற விருப்பமும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய பயோவ செக் பண்ணீங்க அப்படின்னா, அதுல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுல இன்ட்ரஸ்டட் அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்க, என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பத்தின தகவல்கள உங்களுக்கு நான் அனுப்புவேன். நீங்க விருப்பப்பட்டா என்னுடைய குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆண், பெண் 2 பேருக்குமே தனித்தனி குரூப் இருக்கு. அது பெய்டு குரூப். இந்த குரூப் என்ன பண்ணும் உங்களுக்கு? உங்க பேட்டர்ன உடைக்க உதவும்.
நீங்க ஏன் ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு புரிஞ்சு வைக்க உதவும். நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய உதவும். உங்களுடைய டே டு டே லைஃப்ல இந்த எமோஷனல் எக்ஸாஷனை எப்படி குறைக்கலாம், இந்த வலியிலிருந்து நீங்க எப்படி மீண்டு வரலாம் அப்படின்ற வழிமுறைகளை அந்த குரூப் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? மேலும் நீங்க எந்த பேட்டனால டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பால நீங்க எந்த பேட்டனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, என்னுடைய பிளேலிஸ்ட் செக் பண்ணீங்க அப்படின்னா பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல நார்சிஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பேட்டர்ன்ல இருக்கிறோம், அந்த பேட்டர்னால எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு, அந்த பேட்டர்ன் எப்படி நமக்குள்ள உருவாகுது, அது நம்மளை எப்படி பாதிக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவும் தெளிவா அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த எபிசோடை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி மன்னிப்பு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா தெரிஞ்சுது அப்படின்னா, நான் உங்களுக்கு கொடுக்குற ஜென்டிலான மெசேஜ் இதுதான். நீங்க உடனே இந்த நிமிஷமே இப்பவே அவங்கள மன்னிக்கணும்னு அவசியமே கிடையாது. எதுக்குமே ரஷ் பண்ணாதீங்க. ஹீலிங்ன்றது அதுக்கான டைம் நாம கொடுக்கணும். அந்த டைமை கொடுத்தா மட்டும்தான் அவங்க மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய கோபமானது குறையும். நாமளும் அந்த வலியிலிருந்து வெளியில வர முடியும். ஸோ ஒரே நேரத்துல அவங்க பண்ண அத்தனையுமே மறக்கிறதோ, அவங்க பண்ண வலிகள் அத்தனையிலேருந்துமே வெளியில வர்றதோ முடியவே முடியாது. ஆனா நீங்க உங்களுக்கு தேவையில்லாத அந்த வலிகளை சுமந்துட்டு இருக்கிறத உங்களால குறைக்க முடியும், தூக்கி போட முடியும். போட்டுட்டு உங்களை எது எதெல்லாம் ஹர்ட் பண்ணுதோ அதுல இருந்து உங்களால வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த மன்னிப்பு அப்படின்றது உங்களுக்கு சாத்தியம் அப்படின்னு என்னுடைய போட்காஸ்ட் உங்களுக்கு உணர்த்திருந்தது அப்படின்னா அதுதான் என் குரலுக்கான வெற்றி. மேலும் நீங்க ஹீலிங்ன்றது மெதுவா நடக்கக்கூடிய விஷயம். ஆனா நிதானமா இருந்தாலும் நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். நீங்க அந்த வலியிலேருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களை சூஸ் பண்ணி உங்களுடைய அமைதியை சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த எபிசோட் இந்த ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த எபிசோடு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பக்கத்தோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னாக்க உங்களோட லைக்கும் ஹைப்பும் எனக்கு கொடுங்க. அது இந்த வீடியோ பல பேரை ரீச் ஆகிறதுக்கு உதவி செய்யும். மேலும் ஹீலிங் ஃப்ரம் நார்சிஸ்டிக் அபியூஸ் கண்டென்ட்டை நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது யாருக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த எபிசோடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லணும்னு நினைக்கிறது, ஆணித்தரமாக நீங்கள் பதிய வைக்கணும்னு நினைக்கிற ஒரே விஷயம், ஃபர்கிவ்னஸ் மன்னிப்பு அப்படின்றது அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறது கிடையாது, நடந்தது இல்லைன்னு சொல்கிறது கிடையாது, உங்கள் வலிகளை இல்லைன்னு தூக்கி போடுறது கிடையாது. மன்னிப்பு அப்படின்றது அவங்க உங்களுக்கு இனிமே தேவையில்லை, அவங்க கொடுத்த வலிகள்ல இருந்து என்னால் வெளியில வந்து என் வாழ்க்கையை என்னால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ள வளர்த்து அதுக்கான வேலைகளில் நீங்கள் ஈடுபடுறது தான் உண்மையான மன்னிப்பு. உங்களை மீண்டும் இன்னொரு எபிசோட்ல அடுத்த தலைப்புல வந்து சந்திக்கிறேன். உங்க பொறுமைக்கும் அமைதிக்கும் நன்றி.